இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025ஆம் வருடம் இனிய வாழ்வது என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கப் போகிறோம். 2024ஆம் ஆண்டில் கிரகங்களோட மாற்றத்தால் பல இன்ப துன்பங்களையும் கடந்து வந்த நீங்கள் பல எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆசைகளோடும் கனவுகளோடும் இந்த 2025 அடியெடுத்து வைக்க போறீங்க. குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை பிறக்குது. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. குரு பகவான் ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் கடகராசியில வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. கும்பத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியை கடகத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயோட பார்க்கும் விதத்துல தான் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது தொடங்குது. பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025வது ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆண்டுல 3 முக்கிய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சும் இருக்கு. முக்கியமா இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியையும் சேர்த்து இந்த 2025ஆம் வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது, வேலை, தொழில், கல்யாணம், குடும்பம், செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த வருடம் மார்ச் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சி உங்க ராசிக்கு நல்ல விதமா அமைஞ்சிருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் அடுத்தவர்களிடமிருந்து சரியான நேரத்தில் நேர்மையான வகையில உதவிகளையும் நல்ல பெயரையும் பெற்றுத்தரும். இந்த 2025வது வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து மன உறுதியையும் எதையும் நேரே நின்று எதிர்கொள்ளும் ஆற்றலையும் சிறந்த நிர்வாக திறமையும் உங்களுக்கு அளிக்க போறாரு. அதனால நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா 30 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த 2025 ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகளும் புத்திசாலித்தனமும் இந்த ஆண்டு வெளிப்படும். அதனால உங்களுக்கு பல்வேறு விதமான புகழும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்க போகுது. வருடத்தின் முக்கிய பலனா இதுவரைக்கும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, கட்டிய பழைய வீட்டை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் மனதில் இருந்துட்டு வந்த எதிர்மறை எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மை எல்லாமே இனிமேல் இருக்காது. எதை நினைத்து கலங்குகிறோம் அப்படின்னு தெரியாமலே இதுவரைக்கும் இனம் புரியாத கலக்கத்தில் இருந்து வந்தவங்கள இந்த வருடத்திலிருந்து புது உற்சாகம் அப்படிங்கிறது பிறக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுவரைக்கும் திருமணம் ஆகாம வரன் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். நீண்ட காலமாக மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கூடி வரலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவர்களுக்கு அந்த கவலையெல்லாம் இப்போது நீங்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடத்தில் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டு. பொருத்தமில்லாத வேலையில் இருந்து கஷ்டப்பட்டு இருந்தவர்களுக்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகும். நீங்கள் நினைத்த மாதிரியான நல்ல வேலை வாய்ப்பு அமையும். கவர்மெண்ட் வேலைக்காக தேர்வு எழுதி காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த ஆண்டு உண்டு. சுயத்தொழில், வியாபாரம் போன்றவற்றில் இருந்துட்டு வந்த மந்த நிலை எல்லாமே விலகும். இனிமேல் சுறுசுறுப்பாக நடக்க தொடங்கும் உங்களுடைய தொழில். விவசாயிகளுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஆண்டா இருக்க போகுது. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் சுக்கிரன் உச்சமாய் இருந்து விபரீத ராஜயோகத்தின் மூலம் பெரிய தொகை, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வளர்ச்சி இதெல்லாமே உண்டு. ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். மார்ச் மாதத்துக்கு பிறகு நடக்கும் சனி பயிற்சியின் மூலம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சியா இந்த சனி பகவான் இருக்கிறாரு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன், பம்பு வழக்கு எல்லாமே தீரும். சொத்துக்கள் எல்லாமே பிரச்சனை நீங்கி உங்களுடைய கைக்கு கிடைக்கும். மிகவும் திருப்தியான ஆண்டா அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய நபராகவோ வியாபாரம் செய்யக்கூடிய நபராகவோ இருந்தீங்க அப்படின்னா இந்த 2025ஆம் ஆண்டு நல்ல வளர்ச்சியும் எதிர்பார்த்த மாற்றமும் உங்களுக்கு உண்டு. வேலை மாறணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த எதிரிகள்லாம் இனிமேல் காணாம போவாங்க.
வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் குறிப்பாக ஆன்மீக ரீதியான தொழில் செய்கிறவங்களுக்கு அடுத்த 2 ஆண்டு மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. கடினமாக உழைக்கிறேன், எனக்கு ஏற்ற பலன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிடைக்க போகுது. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் பெரிதாக எந்த சிக்கலும் இருக்காது. குழந்தைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஆதாயமும் ஏற்பட போகுது. காதல் திருமணம் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 3-4 மாதங்களுக்கு பிறகு ஏப்ரல் அல்லது மே மாதத்துல அதற்குண்டான முயற்சிகளை ஈடுபடலாம். அது வரைக்கும் திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு பயிற்சியால காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை கொடுக்க போறாரு ராகு பகவான். பெண்களுக்குள்ள குடும்பத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். பெண்களோட ஆலோசனை ஆண்களால ஏத்துக்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் உண்டு. உடன் பணிபுரியும் ஆண்களின் ஒத்துழைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அப்படின்னா பெரிதா கவலைப்படக்கூடிய அளவுக்கு புத்தாண்டுல பாதிக்கக்கூடிய விஷயங்களோ அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக பயிற்சிகள் இல்லை. இருந்தாலும் மாத தொடக்கம் முதல் ஏப்ரல் மாதம் வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமற்ற இடத்துல இருக்கிறார். அதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், கூட்டுத்தொழில் செய்கிறவர்களுக்குள்ள கடுமையான வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். எனவே இந்த விஷயத்துல மட்டும் கவனத்தோடு இருக்கணும். வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதால பங்குச்சந்தை, ஆன்லைன் வணிகத்துல பெரிய தொகையை முதலீடு செய்வதா நினைச்சு பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த விஷயத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டில் படிக்கவோ வேலை செய்யவோ முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு விசா கிடைச்சி வெளிநாடு செல்லாதவர்கள் கூட வெளிநாட்டு பயணம் செல்லும்படி சூழ்நிலை அமையும். கூட்டு தொழிலில் இதுவரை இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகளும் மந்தமான நிலையும் மாறி தொழில் நல்லபடியாக நடக்கும். நண்பர்களும் பங்குதாரர்களும் உதவிகரமாக இருப்பாங்க. தந்தையோட ஆதரவு இந்த வருடத்தில் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். ஆலய சீரமைப்புக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகார பதவிகள் அப்படிங்கிறது தேடி வரும். அரசியல்வாதிகள்லாம் புகழ் செல்வாக்கு பெறுவதற்கு கடினமான உழைப்பு அப்படிங்கிறது உண்டு. தொலைக்காட்சித்துறை, சினிமாத்துறை, ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கும், கலைஞர்களுக்கும், பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கும், அன்றாட சம்பளம் வாங்குபவர்கள், வெளிநாட்டு தொடர்புடையவர்கள், அனைத்து தரப்பினருக்குமே இந்த வருடம் ஒரு நல்ல சுபமான பலன்களை தரக்கூடிய வருடமாக இருக்கு. வம்பு வழக்கு கோர்ட்டு அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரப்போகுது. அநியாய வட்டிக்கு கடன் வாங்கி அதிலிருந்து மீள முடியாம அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதை அடைப்பதற்குண்டான வழிவகை அப்படிங்கிறது இந்த ஆண்டு பிறக்கும். ஏற்கனவே திருமணமாகி முதல் வாழ்க்கை கோணலாகி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு 2வது திருமணம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல நல்லபடியா நடக்கும். அதற்குண்டான முயற்சிகளை மே மாதத்துக்கு பிறகு செய்யலாம். வருமானத்துக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. சேமிக்கணும் அப்படிங்கிறத மனதில் கொஞ்சமாவது வச்சுக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தவர்கள்லாம் விரைவில் குணமடைவீங்க. மருத்துவத்துக்கு கட்டுப்படாமல் உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். அதனால மாற்று மருத்துவம் இந்த ஆண்டு உங்களுக்கு கை கொடுத்து உதவும். இந்த 2025ஆம் வருடம் குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு பூரணமாக கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாங்க. நேர்த்திக்கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை செலுத்தி வாங்க. இந்த 2025ஆம் வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நல்ல பலன்களும் கௌரவமும் புகழும் அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து காரியத்திலையும் வெற்றி பெற்று உங்களுடைய வாழ்க்கையிலேயே இது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமா இருக்க போகுது. இந்த புத்தாண்டு எதிர்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும்.